Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட ஒரு zip ஃபைலோட பாஸ்வேர்டை எப்படி ரெக்கவர் பண்ணலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க and அதை விட ரொம்ப முக்கியம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. and நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி all notifications மறக்காம enable பண்ணிக்கங்க. Alright, so first of all browser open பண்ணி searchல kraken.nswardh னு search பண்ணிக்கலாம். so link click பண்ணி official site குள்ள போனோம்னா அங்க நமக்கு டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் உண்டு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கவனிச்சு பார்த்தோம்னா no trial no limits. so இந்த அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ஃப்ரீ தான். so கீழே மென்ஷன் பண்ணிருப்பாங்க Kraken is a free password recovery tool. so just டவுன்லோட் பண்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நமக்கு அப்போ இன்ஸ்டாலேஷன் பேஜ் பாத்தீங்கன்னா லோட் ஆகும். so அங்க நமக்கு டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் உண்டு. so 1.5 வெர்ஷன் நம்ம என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். so once டவுன்லோட் பண்ண கையோட செட்டப் ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி run as administrator. so just நம்ம accept கொடுத்து next கொடுத்துக்கலாம். so கவனிச்சிங்கன்னா டெஸ்க்டாப்ல தான் நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆக போகுது. so ஃபைனலா நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். and finish கொடுத்துட்டு நம்ம டைரக்டா டெஸ்க்டாப்பை செக் பண்ணி பார்த்தோம்னா அங்க நமக்கு Kraken 1.5 அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் பாத்தீங்கன்னா உண்டு. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அங்க நமக்கு டிக்ஷனரி அப்படிங்கிற ஃபோல்டர் உண்டு அண்ட் ரெக்கவரிங்கிற ஃபோல்டர் உண்டு அண்ட் ஹவு டு யூஸ் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரீட்மி பேஜோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா அங்கவே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சில ஃபைல்ஸை ஆஸ் அ பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் ஜிப் ஃபைலாக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஆட் டு ஆர்கைவ் அண்ட் நமக்கு ஜிப் ஃபார்மெட்டில் தான் பார்த்தீங்கன்னா தேவை. அண்ட் செட் பாஸ்வேர்ட் கொடுத்து இப்போதைக்கு கொஞ்சம் பேசிக்கான பாஸ்வேர்ட் நான் என்ன பண்ணுறேன் செட் பண்ணுறேன். ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி டெலீட் ஃபைல்ஸ் ஆஃப்டர் ஆர்கைவிங் கொடுத்து ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்தோம்னா அப்போ நமக்கு ஒரு ஜிப் ஃபைல் பண்டில் பார்த்தீங்கன்னா உண்டு அண்ட் மற்ற ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெலீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பண்டில் இந்த ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. அதுக்கான காரணம் என்னன்னா பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் ஆயிருச்சு. ஸோ சரியான பாஸ்வேர்ட் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நாம் இதை என்ன பண்ண முடியாதுன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட பாஸ்வேர்ட் தெரியாத ஜிப் ஃபைல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு டைரெக்டாக டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய அந்த Kraken வெர்ஷன் 1.5ங்கிற ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஃபோல்டருக்குள்ளே நமக்கு ரெக்கவரிங்கிற ஃபோல்டர் உண்டு. அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் Ctrl+V கொடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ண கையோட பேக் வந்து டைரெக்டாக நம்ம Kraken அப்ளிகேஷனை நம்ம ரைட் கிளிக் பண்ணி ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண கையோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்டகரியில் ஒரு சில விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான் அண்ட் எந்த விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு நீங்கள் இதை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3வது பாயிண்ட்டை தயவு செஞ்சு கண்டிப்பாக படிச்சுக்குங்க. ஸோ இப்போ நம்ம எஸ் கொடுத்து அக்ரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒய்ன்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தாலே போதும். ஸோ அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ தான் நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஸ்டார்ட் நியூ. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 1 தான். ஸோ 1 கொடுத்து நம்ம என்ட்ரு கொடுக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தோம்னா செலக்ட் டார்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ கம்ப்ரஸ்டு ஃபைல், ஸோ ரேர் ஃபைல் ஜிப் ஃபைல்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஹேஷ்டு பாஸ்வேர்ட் லைக் MD5னா நீங்கள் செகண்ட் யூஸ் பண்ணலாம். பட் நமக்கு வந்து ஜிப் தான் தேவை. ஸோ அதனால் 1 அப்படிங்கிறதே கொடுத்து மறுபடியும் நம்ம என்ட்ரு கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். அண்ட் இப்போ மெத்தடை செலக்ட் பண்ணணும். ஸோ நமக்கு ப்ரூட் ஃபோர்ஸ் தான் தேவை. ஸோ 1 கொடுத்து நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ செலக்ட் கேரக்டர் செட். ஸோ இது ரொம்பவே முக்கியம், நல்லா கவனிங்க. நாம் செட் பண்ண பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 0லேருந்து 9 வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்குறோம். ஒருவேளை ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்ஸும் கொடுத்துருக்குறோம், நம்பர்ஸும் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கேற்ற கேரக்டர் செட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ சில டைம் பார்த்தோம்னா சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான பாஸ்வேர்ட்லாம் செட் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து அதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 8 என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எந்த விதமான காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற கேரக்டர் செட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து நல்லாவே தெரியும் நம்பர்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதனால் 4 கொடுத்து ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்துடலாம். அண்ட் இதுக்கப்புறம் கேட்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நாம் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஒருவேளை எந்த விதமான இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ணுறதுக்கான டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அதனால் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ பாஸ்வேர்டோட மினிமம் லென்த் பார்த்திங்கன்னா 2 அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஜஸ்ட் நம்ம என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டோட மேக்ஸிமம் லென்த் என்ன அப்படிங்கிறது கேட்குது. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் 6 டிஜிட் அப்படிங்கிறது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு 6 அப்படிங்கிறது என்ன பண்ணுறேன் கொடுத்துட்றேன். ஒருவேளை உங்களுக்கு பாஸ்வேர்டோட மினிமம் லென்த் என்னங்கிறது தெரியலனா நார்மலாகவே நீங்கள் என்டர் கொடுத்துடலாம். ஸோ அப்போ நமக்கு வந்து மினிமம் லென்த் வந்து டிஃபால்ட்டாக 1ன்னு செட் ஆகிடும்.
ஒருவேளை மேக்ஸிமம் லென்த்து தெரியல அப்படிங்கிற பட்சத்துலையும் நீங்கள் நார்மலாக என்டர் கொடுக்கலாம். ஆனால் என்ன விஷயம்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லென்த் வந்து டிஃபால்ட்டாக 127 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே ப்ளேஸ் ஆயிரும். ஸோ அதனால் கவனமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேக்ஸிமம் லென்த் முடிஞ்சால் கொடுக்குற அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா ஃபிக்ஸ்டு ப்ரிஃபிக்ஸ். ஸோ எனக்கு வந்து நல்லாவே தெரியும் பாஸ்வேர்டு ஆரம்பிக்கிறது 1 2 அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு சஃபிக்ஸ். ஆனால் எப்படி பாஸ்வேர்டு முடியுது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா எதுவுமே கொடுக்காம டைரெக்டாக நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். ஸோ ஃபைனலாக நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது என்னென்னா ரெக்கவரி ஸ்பீட். ஸோ நல்லா கவனிங்க, இந்த வேலை இந்த ப்ராசஸிங் ரொம்ப பொறுமையாக நடந்தால் போதும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 1 2 அந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். இல்லை அட்லீஸ்ட் கொஞ்சம் மீடியமான வேகத்தில் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் 3 நீங்கள் நார்மலாக என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். இல்லை வேகமாக இந்த வேலை எனக்கு நடந்து முடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஹை சிபி யூசேஜ் ஃபாஸ்ட் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த ப்ராசஸிங் நீங்கள் நடத்த ஆரம்பிக்கலாம். ஸோ பட் நமக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 4 தான் தேவை. ஸோ ஃபாஸ்ட்டாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் கொடுக்குறோம். ஸோ 4 கொடுத்து ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நமக்கு பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணியாச்சு. அண்ட் ரெக்கவர் பண்ண அந்த பாஸ்வேர்ட் எங்கே சேவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா என்டர் கொடுத்து இதை கம்ப்ளீட்டாக நம்ம எக்ஸிட் பண்ணிடலாம். ஸோ இப்போது டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய அந்த கிரேக்கன் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இப்போ நமக்கு அங்கே ரெக்கவர்ட் பாஸ்வேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் உண்டு. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எந்தெந்த டைமில் நாம் என்னென்ன பாஸ்வேர்ட்ஸ் ரெக்கவர் பண்ணோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா எந்த ஃபைல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ pictures.zip அப்படிங்கிற அந்த ஃபைலோட பாஸ்வேர்டு தான் இது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் சேம் இப்போ நம்ம ரெக்கவரி ஃபோல்டரில் இருக்கக்கூடிய நம்ம ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது சேம் பாஸ்வேர்டை நம்ம கொடுத்து என்ன பண்ணலாம்னா ஓகே கொடுத்து பக்காவாக அதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஓகே தான் ப்ரோ, ஆனால் என்கிட்ட இருக்கக்கூடிய ஜிப் ஃபைலுக்கு பாஸ்வேர்டு வந்து டெக்ஸ்ட் அண்ட் நம்பர் காம்பினேஷன்ஸில் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ உதாரணத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபைல் எல்லாத்தையும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணலாம்னா சேம் ஜஸ்ட் இன்னொரு ஆர்கைவ் என்ன பண்ணலாம்னா கிரியேட் பண்ணலாம். பட் இந்த வாட்டி பார்த்தோம்னா சேம் ஜிப் ஃபைல் அண்ட் பாஸ்வேர்டு வந்து ஸோ ஏபிசி டெக்ஸ்ட் அண்ட் நம்பர் காம்பினேஷனில் நம்ம என்ன பண்ணலாம் கொடுத்துடலாம். ஸோ ஓகே கொடுத்து ஜஸ்ட் ஓகே. அண்ட் இந்த வாட்டி சேம் இதே ஜிப் ஃபைலை Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் சேம் கிரேக்கனோட ஃபோல்டரில் ரெக்கவரில் நம்ம என்ன பண்ணலாம்னா Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மறுபடியும் நம்ம அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் ஸோ அந்த அப்ளிகேஷனை ஜஸ்ட் நம்ம டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒய் கொடுத்து எஸ் கொடுத்து அக்ரி பண்ணிடலாம். அண்ட் இந்த வாட்டி பார்த்தோம்னா ஸ்டார்ட் நியூ ஸோ 1 கொடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஜிப் ஃபைல் தான் ஸோ 1 கொடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி ப்ரூட் ஃபோர்ஸ் தான் மெத்தட் யூஸ் பண்ணுறோம் ஸோ 1 யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த வாட்டி நமக்கு டெக்ஸ்ட்டும் நம்பர் இருக்குது. நம்ம எந்த விதமான கேபிட்டல் லெட்டரும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணல. ஒருவேளை கேப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதுக்கேற்ற காம்பினேஷன் நீங்கள் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்களுடைய பாஸ்வேர்டில் மேபி வந்து இதெல்லாம் இருக்கும், லைக் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் இருக்கும் நீங்கள் கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்கள் 8 என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். பட் நம்ம இப்போதைக்கு வந்து என்ன பண்ணலாம்னா 5 அப்படிங்கிறதே கேரக்டர் செட்டாக நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஸோ பாஸ்வேர்ட் மினிமம் லென்த் இங்கேயும் நான் 2 தான் கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரி மேக்ஸிமம் லென்த் வந்து 6 அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். அண்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா ப்ரிஃபிக்ஸ் வந்து ஏபி அப்படிங்கிறது எனக்கு தெரியும். மற்றபடி பார்த்தோம்னா சஃபிக்ஸ் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா என்டர் கொடுத்துடலாம். அண்ட் இப்போ நமக்கு ஃபாஸ்ட் ரெக்கவரி ரேட் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம்னா 4 கொடுத்து என்டர் கொடுத்துடலாம். ஸோ இந்த வாட்டி கவனித்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் இருக்கிறதுல ரொம்பவே அதிகமாக இருக்குது. பட் இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒரு வேளை வந்து இது நடந்துகிட்டே போயிட்டே இருக்குது. இப்போ இன்கேஸ் வந்து உங்களுடைய ஃபைலுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ரன் பண்ணுறீங்க. ஸோ ரன் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுத்து போயிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் இந்த ப்ராசஸை நீங்கள் எப்போ வேணாலும் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ண கையோட நெக்ஸ்ட் டைம் ஒரு வேளை நீங்கள் அடுத்த நாளோ அப்படி வரீங்கன்ற பட்சத்தில் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி சேம் எஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம் உள்ளே போயிடலாம். பட் இந்த வாட்டி ஸ்டார்ட் நியூ கொடுக்கறதுக்கு பதிலாக கண்டினியூ கொடுங்க. ஜஸ்ட் நீங்கள் 2 கொடுத்து கண்டினியூ கொடுக்கும்போது நார்மலாக டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஸ்பீட் கேட்கும். ஸோ நமக்கு 4 தான் தேவை. ஜஸ்ட் நீங்கள் கொடுத்து என்ட்ரு கொடுக்கும்போது கவனிச்சிங்கன்னா எங்கே அந்த கவுண்ட் நின்றுச்சோ அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஸோ நீங்கள் நார்மலாக உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணுமோ நீங்கள் இதை ரன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ப்ராசஸை நம்ம நிறுத்த போகிறதில்ல. ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி பாஸ்வேர்ட் ரெக்கவர் ஆனாலும் சரி இல்லை ரெக்கவர் ஆகலைனாலும் சரி அது என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நான் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணி அண்ட் அந்த லிங்க்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதையும் பார்த்து என்ன பண்ணலாம்னா தெரிஞ்சுக்கலாம். ஆல் ரைட். ஸோ இந்த அப்ளிகேஷனோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஞாபகம் வச்சு இதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.